கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 39ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே நம்பிக்கை குறித்து சொன்னேன். தொடர்ந்து அதனுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் நமக்கு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். நம்பிக்கை குறித்து அதிகமாக நாம் பார்த்தாலும், நேற்றைய தினத்திலே அதை குறித்து சொன்னாலும், அப்போ தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையின் தேவன். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். அப்போ உண்மையாகவே நாட்களிலே ஒரு மனுஷர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல, ஒரு நிர்வாகத்தின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல, ஒரு வேலையின் மேலே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை அல்ல. ஆகவே நாட்களிலே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேல், தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, வீண் போவதில்லை. தொடர்ந்து நாம் அதை பார்க்கும் பொழுது சங்கீதம் 86:2 வாசிக்கிறோம், என் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன், உமது அடியானை ரட்சியும் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்மை நான் நம்பியிருக்கிறேன், நீர் என்னை ரட்சிப்பீராக, நீர் என்னை விடுவிப்பீராக, எனக்கு விடுதலை தருவீராக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை நம்புகிறதுனால அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். ரெண்டாவதாக 32:10 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ கர்த்தரை நம்பியிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், வேறு எதுவும் சூழ்ந்து கொள்ளாது. தேவனுடைய கிருபையானது கர்த்தரை நம்பியிருக்கிற மனிதனை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை கிருபை சூழ்ந்து கொள்ளும். மூன்றாவது நீதிமொழிகளை வாசிக்கிறோம், தெரிந்த வசனம் 28-25, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிற மனுஷன் தேவனாலே, கர்த்தராலே அவன் செழிப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம நான்காவதாக பார்க்கும் பொழுது நீதிமொழிகளிலே 29-25, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்போ கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், அவன் செழிப்பான், அவன் விடுவிக்கப்படுவான், அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்கள், இந்த உலகத்தில் நாம் தேவனை நம்பும் பொழுது, அவரை மாத்திரம் நான் நம்பும் பொழுது, அவர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை செழிக்க பண்ணுவார், நம்ம உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் நம்மை வைப்பார். உண்மையாகவே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. தேவன் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீரே எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறதுனால, உம்மை நம்பியிருக்கிறதுனால ஆண்டவரே நீர் விடுவிக்கிறவர், நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும், நம்புகிறவனை நீர் செழிக்க பண்ணுகிறவர், உம்மை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். நம்ம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.